குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கள்ளச்சாராயம் தயாரிக்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு ஆய்வு செய்தனர். மழுவங்கரணை பகுதியைச் சேர்ந்த விவசாயி தேவன் தமது விளைநிலத்தில் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்களுக்கு அங்கேயே ஊரல் போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தது தெரிந்தது. உஷாரடைந்த போலீசார் தேவன் கொடுத்த கள்ளச்சாராயத்தை குடித்த ஐயனார், பெருமாள், மணி ஆகியோரை தேடி கண்டுபிடித்தனர். உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். மருத்துவ பரிசோதனையில் மூவரும் கள்ளச்சாராயம் குடித்தது உறுதியானது. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை என டாக்டர்கள் கூறினர். வேறு யாராவது கள்ளச்சாராயம் குடித்தார்களா என்பதை கண்டறிய கிராமத்தில் உள்ள தொழிலாளர்கள் பலரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இதனால் மழுவங்கரணை கிராமம் பரபரப்பாக காணப்பட்டது. சொந்த நிலத்தில் கள்ளச்சாராயம் தயாரித்து விநியோகித்த தேவன் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 20 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தேவன் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன் கள்ளச்சாராயம் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார். பின் அத்தொழிலை கைவிட்டு விவசாயத்திற்கு மாறினார். எனினும் தொழிலாளர்களுக்கு சாராயம் காய்ச்சி கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் பிடிபட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 66 பேர் இறந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் கூட மதுராந்தகம் அருகே சகஜமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது.